ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, 150 ப்ளஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதாவது போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 170 ப்ளஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கணிப்பு சொல்லியிருந்தோம். ஸோ அது அப்படியே தான் வந்தது. ஓகேவா, ஸோ அதேமாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை விட முக்கியமாக ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை பேர் இருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம், அதை வச்சு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம குரூப் 4 2024 ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேங்களா, ஸோ 22 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ இதெல்லாம் 25 கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 170 ப்ளஸ்ஸு, ஓகேங்களா, ஒரு 170 அண்டு ப்ளஸ் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 2000 பேர் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஃபைனலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2070 பேர் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம சொன்ன அந்த சரௌண்டிங்கில் தான் அது வந்தது. ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து வரல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை. இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 170 ப்ளஸ் எடுத்தவங்க, ஓகேங்களா, இந்த தடவை எவ்வளோ எடுக்க முடியும்னா 150 ப்ளஸ். அதாவது எல்லாருமே எடுக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், போன தடவை நீங்கள் 170 எடுத்திருந்தாலும் எடுக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த கொஸ்டின் பேப்பரில் 150 எடுக்கலாம். அது எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, எல்லாராலையும் முடியாது. ஏன்னா இது வந்து ஜென்ரலாக இருந்ததுனால எல்லாராலையும் இதை என்ன பண்ண முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ஜென்ரலாக நாலேஜ் இருந்தவங்க, ஸோ எல்லா நாலேஜும் இருந்தவங்க, கொஞ்சம் ஒமிட் பண்ணி ஆன்சர் எடுக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்தமாரி மார்க் என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ 150 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை 170 ரேஞ்சுனா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 150 ரேஞ்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு கட் ஆஃப்க்கு வந்து மையமாக இருக்குது. ஓகேங்களா, சரி ரைட். அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருஷம் எவ்வளோ பேர் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அனலைஸில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா, 2025 குரூப் 4. ஓகே, சரி ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி கிடையாது. ஓகேங்களா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி நான் சொல்லலை. ஓகேங்களா, இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி நான் சொல்லலை, ஃபைனல் ஆன்சர் கீ படி சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீ வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி நான் சொல்லலை. 150 ப்ளஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி கிடையாது. ஃபைனல் ஆன்சர் கீ படி, அதாவது ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு மார்க் வரும் இல்லைங்களா, அந்த மார்க்கை வச்சு அதை வந்து ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் அவங்க போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ படி உங்களுக்கு 150 ப்ளஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிறாங்கன்னுலாம் நான் சொல்ல வரல, இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் ஆன்சர் கீழே எவ்வளோ பேர் வருவாங்க 150 ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் குரூப் 4 2025 பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ படி ஸோ ஒரு 150 ப்ளஸ், ஒரு 150 அண்டு 150 ப்ளஸ். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் வருவாங்க. ஓகேங்களா, ஒரு 150 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2000 பேர் வருவாங்க. ஒரு தடவை 170 எவ்வளோ சொன்னோமோ அதே தான் இப்போ 150க்கு நம்ம சொல்கிறோம். அது ஃபைனல் ஆன்சர் கீ படி. ஓகேங்களா, ஸோ இப்போ கிடையாது. ஓகேங்களா, இப்போ கிடையாது, இப்போ இருக்கிறது மாறும். ஓகேங்களா, மாறும். ஓகேவா, இப்போ இருக்கிறது நீங்கள் ஃபைனலாக எடுத்துக்காதீங்க, ரிசல்ட் வந்த வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக மாறி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இருக்கிறபடி நீங்கள் பேசாதீங்க. ஓகேங்களா, ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக 150 அண்டு 150 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2000 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, 2000 பேர் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க 150 ப்ளஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனலைஸ். ஓகேங்களா, அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இந்த 150 ப்ளஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி மஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, சரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிசி கம்யூனிட்டி பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, எதுலேயுமே ஓகேவா அவங்க 50% என்ன பண்ணுவாங்க, ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, டாப் ரேங்கில் டாப் 1000 ரேங்க் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க 500 பேர் அந்த டாப் 500ல் இருப்பாங்க. ஓகேங்களா, டாப் 500ல் 1000ல் 500 பேர் அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எம்பிசி பொறுத்தவரையிலும் டாப் 1000ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 300 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்க, ஒரு 300 பேர் இருப்பாங்க. மீதி அந்த 200 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்யூனிட்டி ஓசி, எஸ்சி, பிசிஎம் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து வருவாங்க. புரியுதுங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் நடந்துட்டு இருக்கிற ஒரு
முறையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான். அதனால் இப்போ அதையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இப்போ எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஓகேங்களா? ஸோ பிசிஏ பொறுத்தவரையிலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50% எப்போவுமே நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்களாலும் சரி 50% அவங்க ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னது இப்போ 2000 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? டோட்டலாக 150 ப்ளஸ் எவ்வளோ இருக்கிறாங்க? 2000 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 2000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா 50% ஆக்குபை பண்ணுவாங்க. 50 பிசி என்ன பண்ணுவாங்க? 50% ஆக்குபை பண்ணுவாங்க. மீதி எம்பிசி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 35% ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? 35% என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதுல பெரும்பாலும் மீதி எத்தனை இருக்குது? 15% இருக்குதா? இந்த 15%ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியும் எஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு 10+%. ஓகேவா? 10+% என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் ஆக்குபை பண்ணுவாங்க. ரிமைனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் எஸ்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜின் படி தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒவ்வொரு இதுலையுமே நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ நம்பர் வைஸ் பார்க்கலாம். இந்த 2000ல் பிசி எவ்வளோ பேர் இருப்பாங்க, எம்பிசி எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஓசி எவ்வளோ பேர் இருப்பாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்போ நம்பர் வைஸ் நம்ம என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50% கண்டிப்பாக இந்த 2000ல் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 1000 பேர் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் கண்டிப்பாக பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் இருப்பாங்க. எப்போனா ஃபைனல் ஆன்சருக்கு வந்த வாட்டி ரிசல்ட் வந்த வாட்டி நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிறாங்களான்னா இப்போ இல்லை இப்போ கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட் வரும்போது சொல்கிறேன். ஸோ கிரேஸ் இதெல்லாம் ஆட் ஆகி ஃபைனலாக வரும்போது பாருங்கள் எல்லாருக்குமே மாறி இருக்கும். இப்போ இருக்கிறது ஃபைனல் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எம்பிசி. ஓகேங்களா? ஸோ எம்பிசி பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க 35%. ஓகேங்களா? 35% என்ன மாதிரி கன்ஃபார்மாக அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்குபை பண்ணுவாங்க. அப்போ 35% எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பேர் 150 ப்ளஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? 700 பேர். ஓகேவா? அப்போ இந்த 2000ல் 1700 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஆக்குபை பண்ணிடுவாங்க. அதாவது இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 ப்ளஸில் வந்துடுவாங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 300 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 300ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி எஸ்சி மேக்ஸிமம் வருவாங்க. ஓசி எஸ்சி. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓசி வருவாங்க. ஓகேங்களா? ஓசி வருவாங்க. ஸோ ஓசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க? ஒரு 125 ப்ளஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி எஸ்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 125 ப்ளஸ் இருப்பாங்க 150 ப்ளஸில். ஓகேங்களா? மீதி இந்த 50. ஓகேங்களா? மீதி ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க 150 ப்ளஸ். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் இருப்பாங்க, அதேமாரி எஸ்சிஏ இருப்பாங்க, அடுத்து எஸ்டி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த 2000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 2000 பேர்லையும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி இருப்பாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி 700 பேர் எம்பிசி இருப்பாங்க. ஓசி 125, எஸ்சி 125, மீதி 50 வந்து இப்படி தான் இதாகும். ஓகேங்களா? நீங்கள் ரிசல்ட் வந்த வாட்டி பாருங்கள். நான் ரிசல்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வந்த வாட்டி தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ வந்து அது நடக்குதுன்னா இப்போ கண்டிப்பாக இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போலாம் நீங்கள் 150 ப்ளஸ் எடுத்திங்கன்னா 500-600 பேர் கூட வரமாட்டாங்க. நான் ரிசல்ட் வந்த வாட்டி தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 140 இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது 148 கூட மாறலாம். புரியுதுங்களா? இப்போ 145 இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது நீங்கள் 153 கூட மாறலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன பண்ணுங்கள்? வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வரும்போது வர்றது தான் நம்மளுடைய ஒரிஜினல் மார்க். இப்போ டென்டேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அது தற்காலிக ஆன்சர் கீ தான். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வரும். ஃபைனல் ஆன்சர் கீ இப்படி தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.